கர்த்தருடைய பரிசுத்த நாம் சோத்திரம். ஆண்டவர் இந்த பாட்டை எனக்கு கொடுத்ததுக்காக ஆண்டவர் சோத்திரம். இந்த பாட்டு என்னன்னா ஆண்டவனோட பேசணுன்றதுக்காக தான். அதே போல் நீங்களும் அவர் பேசணும்னு கேளுங்க, அவர் பேசுவார். பேசப்பா நான் கேட்கிறேன், உங்கள் வார்த்தைக்கா ஏங்கி நிற்கிறேன். நீங்க பேசப்பா ஏசப்பா நான் கேட்கிறேன், உங்கள் வார்த்தைக்கா ஏங்கி நிற்கிறேன். நீங்க பேசினால் எனக்கு நித்திய ஜீவனே, நீங்க பேசினால் எனக்கு நித்திய ஜீவனே. மனிதன் பேசினால் பேசினால் வேதனை, நீங்க பேசப்பா நான் கேட்கிறேன். ஆண்டுடைய வார்த்தை தேனிலும் தேன் கூட்டிலிருந்து முழுகும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளது. அதனால்தான் அந்த வார்த்தையை ருசித்து ருசித்து ரசித்து ரசித்து அனுபவித்து அனுபவித்து வந்த அனுபவத்தை தான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன், உங்களோடு ஷேர் பண்ணுறேன். நீங்களும் அந்த அனுபவத்து வரணும்னு தான் இவ்வளோ நேரம் உங்களோட பேசுகிறேன். சரிங்களா? கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இப்போ நடந்து வருகிறதான இந்த கடைசி காலத்தில் நிறைய பொய்யர்கள், மாயமாலம் பண்ணுகிறவர்கள், தன்னுடைய சுய ஆதாயத்துக்காக மற்றவர்களை பயன்படுத்துகிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. தெரியுமா?
இவ்வளோ தெரியாமல் இருந்தா, நான் ரொம்ப வருஷம் தெரியாமல் இருந்துட்டேன், ரொம்ப வயசு வரையும் தெரியாமல் இருந்துட்டேன். ஆனால் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். என்ன தெரியுங்களா? 1 பேதுரு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 வசனம். கள்ளத்துக்கு சச்சுவலும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுதலை தந்திரமானுடைய பண்ணி தாங்களை கரையாய்த்து கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தாங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்து கொள்வார்கள். அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேக பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்தியம் மார்க்கம் தூசிக்கப்படும். பொருளாசை உள்ளவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தாங்களுக்கு ஆதாயப்படுத்தி கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் இவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயராது, இவருடைய அழிவு உறங்காது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் அநேக மோசக்காரங்க எழும்பியிருக்காங்க. சுயம் சாகிறதில்ல, சுய விருப்பத்துக்காக அவங்க வாழணுன்னா எதை வேணாலும் செய்வாங்க. அவங்க நல்லா இருக்கணுமா, எத்தனை குடும்பம் வந்தாலும் கெடுப்பாங்க. அவங்க உயர்த்தப்படணுமா, எத்தனை பேரும் ஏமாற்றுவாங்க. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னு தெரியுங்களா? அனுபவத்தினால பேசுகிறேன். எத்தனையோ பேர் ஏமாற்றப்பட்டவங்க, மோசம் போனவங்க, இழந்து போனவங்க, வஞ்சிக்கப்பட்டவங்க, தற்கொலைக்கு நேரம் ஓடினவங்க என்னிடத்தில் ஜெபத்துக்கு வந்திருக்காங்க. அவர்களெல்லாம் என் மூலமாக ஆவியானவர் காப்பாற்றினார், ஆலோசனை கொடுத்தார், கவுன்சிலிங் கொடுத்தார். இன்றைக்கி வெகுளியாக இருக்கீங்களா? எல்லாரையும் நம்புறீங்களா? எல்லாருக்கும் உதவி செய்ய நினைக்கிறீங்களா? உதவி செய்யுங்க, நான் வேணான்னு சொல்லலை. பாத்திரம் அறிந்து உதவி செய்யுங்க. சொல்கிறது கஷ்டமாக இருக்குது, ஆனாலும் சொல்கிறேன். ஏன்னா அந்த வசனத்துக்கு அது பொருந்தும் நினைக்கிறேன். நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வரும்போது ஒரு வயசான அம்மா என்ன கூடமா இருந்துச்சு. அதுக்கிட்ட என்கிட்ட இந்த சில்லறையை கொடுத்தேன். ஐயோ தலை சுற்றுதே அப்படின்றது என் காதில் விழுந்துச்சு. உடனே பக்கத்தில் ஒரு கடை இருந்தது, போய் ஒரு தண்ணி பாட்டில் ஒரு பிஸ்கெட், ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி அந்த அம்மாக்கிட்ட கொடுத்த உடனே கையெடுத்து கும்பிடுது. அம்மா நீங்கள் நல்லா இருக்கணும். இதுதான் நீங்கள் பாத்திரம் மறிந்து செய்யணும். ஏன்னா கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள விசுவாசிகள் ஏராளமாக இருக்காங்க. ஒரு முறை ஒரு சகோதரி எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணுவாள். அம்மா உங்கள் முகத்தை பார்க்கணுமா, நான் சாக நினச்சேன், உங்கள் விசிட்டிங் கார்டு யாரும் என்கிட்ட ஒரு ஊழியக்காரர் கொடுத்தாங்க, அந்த விசிட்டிங் கார்டில் உங்கள் ஃபோட்டோ பார்க்கும்போது அந்த தற்கொலை எண்ணமே மாறி போயிடுமா, உங்களை பார்க்கணுமான்னு சொல்லி ஃபோனில் அடிக்கடி ஃபோன் பண்ணான். நானும் மகளேன்னு பாசமாக பேசினேன். ஒரு நாள் திடீர்னு என் வீட்டுக்கு வந்து சாயங்காலம் 5 மணிக்கு இப்படி கணத்தில் கை வச்சு உக்காந்துட்டா. என்னம்மா ஆச்சு, என்ன மகா, ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னு. அம்மா 5 மணிக்கு நான் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, 5000 நான் கொடுக்கணும், தயவுசெய்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் உயிர் வாழ்வேன், நான் தூக்கு மாட்டிக்க போகிறேன் அப்படின்னா. ஓடி போய் என்கிட்ட காசு இல்லை, நான் விசுவாசம் ஊழியம் செய்கிறேன், என்ன செய்கிறது, தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்கிறாளே, நான் மகளாக ஏற்றுக்கிட்டேனே. மகன்னா மகன், அண்ணன்னா அண்ணன், தம்பினா தம்பி, அப்பானா அப்பா, அம்மானா அம்மா, தங்கச்சின்னா தங்கச்சி, இவ்வளோ பாசம் காட்டுவேன். உண்மையான தம்பி போல, உண்மையான மகன் போல, உண்மையான அக்கா போல, உண்மையான தங்கச்சி போல. அப்படி தான் எந்த நிமிஷம் வரையும். ஓடி நாடகம் ட்ராமா தெரியாது. ஏன் தெரியாது தெரியுமா? என்னை பார்த்துனே இருக்கிறார்ல, உன்னை பார்த்துனே இருக்கிறார்ல, ஒருத்தர் பார்த்துனே இருக்கிறார்ல. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கிறது. அதை நினச்சாலும் பயம் வந்துடணும், திகில் வந்துடணும். ஐயோ நம்மளை பார்த்துன்னுக்கிறாரே, அவர் கண்கள் நம்மளை கவனிக்குதே. இதெல்லாம் யாருக்கும் இல்லை. இன்றைக்கி நல்லா இருக்கணுமா, யாரை கெடுக்கலாம், யாரை அழிக்கலாம், யாரை ஏமாற்றலாம், யார் குடும்பத்தை ஒன்றும் இல்லாத பண்ணலாம், நிறைய பேர் இருக்காங்க. அவளுக்கு என்கிட்ட இல்லையே நீ 5000 கேட்குறீன்னு சொல்லி நினைக்கும் போது என் விசுவாசி மக ஒருத்தர் இருந்தா, அவளுக்கு ஃபோன் பண்ணேன். மகா இப்படி வந்து கேட்குறா, ஸ்டல்லா பேர், பணம் கேட்குறா மகா, என்கிட்ட இல்லை. அம்மா ஏமா கவலைப்படுறீங்க, அண்ணன் எனக்கு 5000 கொடுத்துருக்காங்கம்மா, ஒரு 4 நாள் கழிச்சு அண்ணனுக்கு கொடுத்தா போதும். அவள் தான் நாளைக்கே கொடுக்குறேன்னு சொல்கிறாளே, கொடுங்கம்மான்னு. வேறு யார்கிட்ட கடன் வாங்கி 5000 கொடுத்தேன். அந்த 5000த்துக்கு 5000
ஃபோனுக்கே செலவு பண்ணேன், போகிறதுக்கு பெட்ரோல் போட்டு வண்டிக்கே செலவு பண்ணேன். இப்படி நிறைய ஏமாந்துருக்கேன், நிறைய ஏமாற்றிருக்காங்க, ஏமாற்றிருக்காங்க, ஏமாற்றப்பட்டிருக்கேன். நிறைய பேர் இருக்காங்க ரொம்ப நம்பிக்கையாக பேசுவாங்க. பல கோடி. இதே சென்னை அண்ணா நகர் ஒரு வீட்டுக்கு கூட்டின்னு போய் ஜோபம் பண்ணுறாங்க. அம்மா பல கோடி சொத்து, நல்லா அன்பாக பேசுகிறான், பாசமாக பேசுனான், வீட்டுக்கெல்லாம் உரிமையாவது சாப்பிட்ற பொருள் குழம்புக்கு சாமான்லாம் வாங்கி கொடுப்பாங்க. நம்பிக்கையாக பழகினாங்க. என்னுடைய சொத்துடைய இந்த டாக்குமெண்ட்டு பத்திரத்தை இது காஃபி எடுத்துன்னு வரணும்னு கொடுத்து வாங்கிட்டு போனாங்க. இவ்வளோ நம்பிக்கையாக இருக்காங்களேன்னு கொடுத்தேன். என் கோடிக்கணக்கான சொத்தெல்லாம் போய் இன்றைக்கி நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கோம். இப்படி இந்த கள்ளத்தனம் மோசத்தனம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஜனங்களுக்குள்ளே இருந்தவங்க இன்றைக்கி உங்களுக்குள்ளே உங்கள் பக்கத்துலேயே இருப்பாங்க, சபையிலே இருப்பாங்க, போதகராக இருப்பாங்க, ஊழியக்காரியாக இருப்பாங்க, தீர்க்கதரிசியாக இருப்பாங்க, விசுவாசியாக இருப்பாங்க, உலகத்தாராக இருப்பாங்க. யாரையும் நம்பாத. உன் நம்பிக்கைக்குரியவர் ஒரே ஒரு ஆள் தான். ஆண்டவரை நம்புங்க. ஆண்டவரை எந்த அளவுக்கு வேணாலும் நம்பலாம், எப்படி வேணாலும் நம்பலாம். ஆண்டவர் நம்புறவங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் அவர் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சங்கீதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமா, அவர்கள் கெட்ட நடக்கைகளை பின்பற்றுவாங்க. நான் பேசத்தை பார்த்தீங்கன்னா உத்தமனாக பேசுவாங்க. அவர் தான் வல்லமையான ஊழியக்காரர். நான் தான் ஒரு முறை என் தாயின் தகப்பனார் என் மூலமாக ரட்சிக்கப்பட்டாங்க. ஒரு சபைக்கு போயிருக்காங்க. அந்த சபை போதகர் என் மூலமாக, என்னுடைய தீர்க்கதரிசனம் மூலமாக ஊழியத்துக்கு வந்தவர். அவர் அம்மா எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டிருக்காரு. எங்கள் அப்பா அம்மா சொல்லிருக்காங்க, ராதநல்லூர்லேருந்து வரேன் ஐயா. என் பொண்ணும் ஊழியக்காரங்க தான். அப்படியேம்மா அவங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என் மக பேர் ஐயா மேரி அமுதா. அம்மா என்ன சொன்னாங்க? மேரி அமுதாவா? உங்கள் மகளா? உங்கள் வயிற்றுலேயே பிறந்தாங்க. அம்மா என்ன பாக்கியம் பண்ணிச்சுமா அவங்க வயிறு. அவங்க பாட்டை கேட்கணுமே, சாட்சியை கேட்கணுமே, செய்தியை கேட்கணுமே. அவ்வளோ அருமையான வல்லமை ஊழியக்காரங்கம்மா. அவங்க மூலமாக தான் அந்த ஊருக்கு நான் ஊழியத்துக்கு வந்தேன், ஊழியக்காரன் அர்ப்பணித்தேன். அவங்க மூலமாக தான் ஆண்டவர் நான் அழைச்சார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இருக்கார். அன்னைக்கு இந்த தாழ்மணிக்கு இல்லை. பெரிய பெரிய பதவி என்னவோ எனக்கு வாயிலே வரல, சொல்லவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஊழியக்காரங்களாம் பதவி பட்டங்கள், தலைவராக இந்த அரசியல் இருக்கிற மாதிரி குழு தலைவர், அந்த தலைவர், இந்த தலைவருங்கிற மாதிரி தலைவர் பட்டம், பிஷப், ரெவரண்ட், டாக்டர், எவ்வளோ பட்டம் வாங்கினாலும் பரலோகத்தில் பரிசுத்தம் வாங்குகிற ஒரு பட்டம் தான் உன்னை பரலோகத்தில் கொண்டு சேர்க்கும். நிறைய பேர் எதுக்கு உபவாசம் இருக்கிறாங்கன்னு தெரியாது உபவாசம் இருப்பாங்க. 40 நாள் உபவாசம், 80 நாள் நானே இருந்திருக்கேன். இதை குறையா சொல்ல, நிறைய திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருந்தேன்னா தூக்கி ஆண்டு நேர்பட போடுவேன். அவர் சொல்கிறார், இவர்கள் அழிவு அழியராது, மனம் திரும்புங்க. பல்லு கட்டிக்குதா, கோபமாக இருக்கா, என்னடா இப்படிலாம் பேசுகிறாளன்னு வருத்தப்படுறீங்களா? உங்களுக்கு சொல்ல தான் ஆண்டவர் என்ன அமைச்சிருக்கார், உங்களுக்கு தெரியப்படுத்த, உங்கள் மேலே இறக்கமாக இருக்கார். ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? தெரிஞ்சுக்கங்க, உங்கள் மேலே ஆண்டவர் இறக்கமாக இருக்கார். காணிக்கை திருடுறது, தசம்பாகத்தை திருடுறது, பொய்யா பேசி வீடு வீடாக போகிறது, யாரை ஏமாறுவாங்கன்னு நினைக்கிறது. ஒரு முறை என்னுடைய மகள்னால் வயிற்றில் பெக்கிற ஆவியில் பெற்ற மகன் நாகர்கோவிலில் இருக்கா, தெரியல. ஒரு டிவியில் பாடுற ஒரு பாடகர், கிறிஸ்தவர், ஊழியக்காரர், போதகர், பாடுகிறவர், பாடகர், அந்த பாட்டை கேட்டு வீட்டுக்கு கூப்பிட்டாங்களாம். அந்த மனுஷன் அந்த வீட்டுக்காரம்மா நிறைய நகை போட்டுக்கிறத பார்த்து, நீ கொஞ்சம் வெளிநெல் உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னாராம். என்கிட்ட சொன்ன, அம்மா இப்படி சொன்னாருமா. அவங்கள்ட்ட நெருங்கி பேசினார். நான் சொன்னேன், பைத்தியக்காரி, உன்னை யார் பைத்தியக்காரி மாதிரி பேசுகிறேன்? யார் உன்னை அப்படிப்பட்டவங்களை கூப்பிட்டு? பாடுறவங்களாம் பரிசுத்தவானுங்களா, பேசுகிறவங்களாம் பரிசுத்தவானுங்களா? என்னையும் சேர்த்துங்க கணக்கில். நான் யோக்கியம் நான் சொல்லவில்லை. என்னை யோக்கியனாக மாற்றுறது, நான் யோக்கியவளாக மாற்றுறதுக்கு என் ஆண்டவர் இருக்காருங்க. அவர் பார்த்துட்டே இருக்கார். தசம்பாகம் கரெக்டான்ற கொடுங்க. உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. ஒவ்வொருத்தரும் கொடுத்துடாதீங்க. யாருக்கும் மனசு நோகிற மாதிரி கூட பேசிடாதீங்க. யாரையும் வருத்தப்படுற மாதிரி கூட நடந்துக்காதீங்க. தெய்வ பிள்ளையே, கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். இன்றைக்கி ஜனங்களும் சபையிலே இருக்காங்க. கள்ள போதகர்களும் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு இதுவான வேத புரட்டுகளை
வேத புரட்டுதலை தந்திரமாக நுழைய பண்ணி தாங்களை கிரயத்து கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தாங்களுக்கு தீவிரம் தெரியுமா? தீவிரம், சடான்லி அழிவு, சடான்லி ஆபத்து, சடான்லி ஆண்டவர் ஒரு நிமிஷத்தில் ஒரு இமை பொழுதுல ஆண்டவர் வருவார்ல, அப்போல்லாம் தெரியும் உங்கள் தில்லாலங்கடி வேலை. அவங்களுக்கு அவங்களே விலை கொடுத்து வாங்கிக்கிறாங்க அழிவை. தேவ பிள்ளைய ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப தெளிவாக இருக்கணும். பரலோகத்துக்கு போகணுன்ற நினப்பு மட்டும் உங்களுக்குள்ளே இருக்கட்டும். பணம் சொத்து சுகம் ஒன்றும் கூட வராது. உங்கள் பரிசுத்தம் நீதி நியாயத்தை ஆண்டவர் பார்க்குறார். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் அதிகாரியாக மாற்றுகிறது. கரத்தரை இல்லாதபடி உங்களை வழி நடத்துகிறவர். அப்படி வருகைக்கு ஏன் எல்லாரும் சொல்ல முடியாது. ஒரு சிலர் ஆசுவாதமாக இருப்போம், ஆசுவாதமாக இருப்ப சொல்லி காணிக்க கொடு வாங்கணும். எனக்கு நிறையா தேவை இருக்குது, இன்னைக்கு கூட வர மாதிரி சூழ்நிலை இல்லை. ஆனாலும் ஆவியார் சொன்னார், நீ போ மகளே, முன்னாலும் முடிஞ்சது செய், மற்றதை நான் செய்வோம். ஆண்டவர் கொண்டு வந்தார், பேசி கொண்டு வந்தார், திடப்படுத்தி கொண்டு வந்தார். போ மகளே, உன்னோடு வருவேன். அவரோடு வாழ்கிற வாழ்க்கையை மட்டும் இழந்துடாதீங்க, பரலோகத்தை இழந்துடாதீங்க. இந்த பாவ உலகத்தில் வாழ்கிற நீங்கள் தகுதியாக நில்லுங்க. ஆண்டவருக்கு துரோகம் பண்ணாதீங்க. அவர் அழுதுட்டுருக்கார் தெரியுமா? அவர் சந்தோஷமாக 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி சந்தோஷமாக இல்லை. நான் சிலுவையில் ரத்தம் சிந்தினது, நான் அடிக்கப்பட்டது, நான் அவமானப்பட்டது, நான் வீணாக போச்சே, இந்த ஜனங்க இப்படி வாழ்கிறாங்களேன்னு சொல்லி அக்கிரமக்காரங்களை பார்த்து அழுது கொண்டிருக்கிற தேவன். அதான் சொல்கிறாரு, இவங்க என்ன பண்ணுறாங்களாம், அவர்களுடைய மதி கேட்டை, அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசை உள்ளவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தாங்களுக்கு ஆதாயப்படுத்தி கொள்வார்கள். பெரிய பெரிய ஊழியக்காரங்க, பெரிய பெரிய பணக்காரங்கன்னா அவங்க மாறி போகிறாங்க. ஏன் தான் மாறுறாங்களோ தெரியல. பெருமை வந்துடுது, அகங்காரம் வந்துடுது, அகம்பாவம் வந்துடுது. என்ன ஒன்றும் இல்லாத கொண்ட என்ன எங்கே வந்த போ, சமமாக சேரில் உட்காரக்கூடாதான், கீழே உட்கார், அங்கே போய் நெல், உனக்கெல்லாம் என்ன அங்கே வேலை, இங்கே எதுக்கு வந்த பாசம். அந்த ஆர்டர் கேட்பாரு, உனக்கெல்லாம் பரலோகத்தில் என்ன வேலை, எதுக்கு பரலோகத்தை வந்த, இங்கே இருக்கலாம் தீட்டு போடுவாங்க, ஓடி போடுங்க வர ஆர்டர். தெய்வத்துக்கு மகிமை. என் தேவன் தாழ்மை தரித்தவரா, ஏழ்மை குளத்தில் மாட்டு தொழுத்தில் பிறந்தார். உனக்கு எங்கேருந்து வச்சுது பெருமை? பணம் வந்தால் பெருமை வந்துடுமா? உனக்கு ஆட்கள் நல்ல நாள் கிடச்சிட்டாங்கன்னா நீ உயர்ந்த இடத்துல இருக்கிறன்னு அர்த்தமா? இல்லை, உனக்கு நீ பாதாளத்தை தேடிட்டு போகிற, பாதாளத்தில் இருக்கிற நரகத்தினுடைய வேதனையை சம்பாரித்து பூமியில் வைக்கிற. எச்சரிக்காரு. நான் உங்களை யாரையும் குத்தி உங்களை வேதனைப்படுத்தணும்னு பேசலை. இப்படி தான் இன்றைக்கி ஜனங்க வாழ்ந்துட்டுருக்குறாங்க. கிறிஸ்தவங்க வாழ்க்கை இப்படி தான் போயிட்டுருக்குது. கொடூரமான வாழ்க்கையாக இருக்குது. பல காரியங்களை நான் பார்த்து புலம்புறேன். ஆண்டவரே இப்படி இருக்காங்க. அவங்கள ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. தேவனை பகைக்கிறவங்க என்ன ஆவாங்க, எங்கே போவாங்க, அவங்க நிலைமை என்ன? அந்த நேரத்தில் என்ன பண்ண போகிறீங்க? பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபாவரமோ நம் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்குற நித்திய ஜீவன். நித்திய ஜீவனத்துக்காக எல்லாத்தையும் இழந்து போகலாம், நித்திய ஜீவன் மட்டும் பற்றி கொண்டு இருங்க. நித்திய ஜீவனுக்காக அந்த உலகத்தில் வாழ்ந்து காமிங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அன்பு சகோதரன் பெங்களூரில் ஊழியம் செய்யலை. அவங்க சிஎஸ்எஸ் சபை விசுவாசி. அவங்க வீட்டில் மிகப்பெரிய பிசாசு போராட்டம். அந்த போராட்டத்தில் ஆண்டவர் பேசினாராம். நீ யாருங்க எங்கேயோ போய் ஜெபம் பண்ணாங்களாம். மேரி அமுதாவை கூப்பிடுன்னு சொன்னாராம். என் பேரை சொல்லி கூப்பிடுன்னு சொன்னாராம். என்னை கூப்பிட்டு என் ஜெபத்துக்கு தொடர்ந்து வந்தாங்க. அமாவாசையானா வேன் ஃபுல்லாக ஒரு 25 பேரை கூட்டின்னு வருவாங்க, பெரிய வேன் எடுத்துகிட்டு. கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை கொடுத்துட்டே இருந்தார். அவங்களையும் பக்குவப்படுத்தி கொண்டே இருந்தார். என்னை வச்சு அவங்கள ஊழியக்காரனா பிரதிஷ்டை பண்ணி ஊழியக்காரை உருவாக்குனார். அவர் ஒரு நீதிமான், மனோகரன் பேர். அல்சூர் பகுதியில் ஊழியம் செய்கிறாங்க.
அவங்களை ஊழியக்காராக உருவாக்க கர்த்தர் எனக்கு பெரும் பங்கு கொடுத்தாரு. பிரியமான தேவ பிள்ளையே, அவர் கடந்த நாட்களில் மறித்து போயிருக்காரு. அவர் ஜீவன் போகிறதுக்கு முன்னாடி அவர் மனைவியை கூப்பிட சொல்லியிருக்காரு டாக்டருங்க ஐசியூலேருந்து. மனைவி ஓடு போகும்போது சக்ஸஸ்ன்னு காமிச்சிட்டு சிரிச்சிட்டு போயிருக்கு உயிர். சிரிச்சிட்டு அப்படியே கண்ண மூடியிருக்கார். அவங்களுக்கு ஒன்றும் தெரியல, என்ன நடந்திருக்குன்னு அவங்களுக்கு புரியல. எனக்கு ஃபோன் பண்ணி என் நம்பர் தெரியாமல் எப்படியோ என் மகனை பிடிச்சி என் மகன்கிட்ட நம்பர் வாங்கி என்னோட கான்டாக்ட் பண்ணும்போது வார்த்தை சொல்லும்போது பெரிய ஆச்சரியம் அதிசயம் என்னன்னா, சக்ஸஸ்ன்னு என்னது, இந்த உலகத்தில் நீதிமானா வாழ்ந்து பரலோகத்துக்கு போகிறது நான் சக்ஸஸாக போகிறேன், நீயும் பின்பற்றி நீதிமானா வாழ்ந்து பரலோகத்துக்கு வான்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இதை தான் இன்றைக்கி இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருக்கும் சொல்கிறேன். இந்த உலக சொத்து பணம் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ செத்தா போனோம். நித்திய ஜீவனுக்காக எல்லாத்தையும் இழந்து நீதியாக வாழ்ந்து நித்திய ஜீவனுக்காக ஒவ்வொரு நிமிஷமும் செலவிடுங்க. வாழப்போகிற கொஞ்ச நாளில் எல்லாருடைய மனசுலையும் இடம் பிடிங்க. அவங்களா ரொம்ப நல்லவங்க, அவங்களா அவங்க ரொம்ப சாட்சிங்க அப்படின்னு உங்களை பற்றி சொல்லட்டும். இங்கே இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்க சொல்லணும், வீட்டார் சொல்லணும். என் பேத்தி அடிக்கடி சொல்லுவான், நான் சொல்ல விரும்பலை, யார் என்ன சொன்னால் என்ன ஆண்டு சொல்லணும், என்ன மகளே நீ ரொம்ப நல்லவ மகளேன்னு ஆண்டு சொல்லணும். அதை தான் நான் விரும்புகிறேன். மனுஷால் வாயிலேருந்து எனக்கு புகழ்ச்சி வேண்டாம். நீங்கள் நல்லா பாடினீங்க, நல்லா பேசுனீங்க, நிறைய பேர் ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாங்க, கேட்குறாங்க, ஜெபிக்கிறாங்க. அதை விட என் ஆண்டவர் சொல்லணும், மகளே நீ நல்லா பாடுன, நல்லா பேசின மகளேன்னு என் ஆவியான்னு சொல்லுவாரா அப்படின்னு எதிர்பார்க்குறேன். இதுக்கு ஒரு சின்ன சாட்சி. 2 செய்தி எப்படி எப்படியோ கொடுத்தேன்னு தெரியல. 3ஆவது வாட்டி செய்தி கொடுக்கறதுக்கு நான் ஆயத்தப்படும் போது ஆவியான்ட்டு கேட்டேன், ஆவியானவரே நீங்கள் பேசுங்கப்பான்னு. அவர் தான் பேச வச்சார். இதுதான் அந்த 3ஆவது முறை. எந்த சின்ன விஷயம் பெரிய விஷயமோ, சின்ன காரியம் பெரிய காரியமோ ஆண்டவரிடத்தில் கேளுங்க. அவர் அற்புதமாக உங்களை ஆஸ்வதிப்பார், வழி நடத்துவார். உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். அன்புள்ள ஆண்டவரே, இன்றைக்கி அநேக கள்ள தீர்க்கதரிசி, கள்ள போதகர்கள், கள்ள ஊழியக்காரிகள், வேசித்தனம், விபச்சாரம், திருடு, பிராடு, ஏமாத்தல் இப்படி செஞ்சுட்டு வாழ்கிறவங்க, பேருக்கு தேடுறவங்க, புகழை தேடுறவங்க, பதவியை தேடுறவங்க, ஆட்களை சேர்க்குறவங்க நிறைய பேர் உருவாக்கியிருக்காங்கப்பா. சாத்தான் நிறைய பேர் உருவாக்கியிருக்கிறான். என் தெய்வமே, நீங்கள் சிலுவையில் சிந்துற ரத்தம் வீணாக போகாதபடி ஒவ்வொரு வரையும் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி ராஜ்யத்துக்கு அந்த தகுதிப்படுத்துங்க. எல்லாவற்றையும் இழந்து உமக்காக உன் சிலுவையை சுமந்து உங்களை பின்பற்றுகளாக மாற்றுங்க. கர்த்ததாமே இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கொடுக்க செய்து தயவுக்காக நன்றி செலுத்துக்கிறேன். ஆண்டவரே, ஜாய் டிவி ஆஸ்வதிங்க. அநேக ப்ரோக்ராம் இவங்க மூலமாக வெளிவரட்டும், தேவனாம் மையப்படட்டும். ஆண்டவரே, எடிட்டிங் பண்ணுற ஆண்டவர், ஷூட் பண்ணுற ஆண்டவரே சோத்துரும். இங்கே வேலை பார்க்குற ஒவ்வொருக்கா இந்த ஸ்தாபனத்துக்காக அவளை செவிக்கிறேன்ப்பா. நீ எல்லாவற்றை பொருட்படுத்தவங்களை ஆஸ்வதிங்க. ஒவ்வொரு நாளும் கூட நடத்துங்க. தேவை அனைத்தும் சந்திங்க. கிருபை இருக்கட்டும். ஏசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.